வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களோடு வணக்கம். இன்றைய தினம் மார்கழி திங்கள் 8ஆம் நாள். திருப்பாவையிலிருந்து ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையிலிருந்து 8வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பாசுரத்திற்கு செல்லுவோம். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியே தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். அருளேலோர் எம்பாவாய். அருமையான அற்புதமான 8வது பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார், அதாவது கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. கீழ்வானம் வெளுத்து விட்டது, விடிந்து விட்டது, ஆனால் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறே என்று ஒரு தோழியினுடைய வீட்டிற்கு சென்று இவர் சொல்லுகிறார். எருமை சிறுவீடு என்று சொன்னால், அதாவது எருமைகளை மேய்ப்பதற்காக சிறு, அதை வீடு என்று சொன்னால் விடுதலையாக்கி அதை கட்டியிருந்த கயிற்றை அழுத்து மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாங்க. மேய்வான் அதை மேய்ச்சலுக்கு அனுப்புகிறாங்க. பரந்தனகான் அப்போ மேய்ச்சலுக்கு அதை அனுப்பிட்டாங்க. இன்னும் நீ தூங்கிட்டு இருக்கிறேனேன்னு சொல்கிறார். மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை. இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க, விடிஞ்சு போச்சே, நம்ம போய் குளிக்கணும், நீராடணும், மறுபடியும் பாவை நோம்புக்கு போகணும், பகவானை வணங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. எல்லாரையுமே நிறுத்தி வச்சுட்டு தான் உன்னை நான் கூப்பிட்றேன். கூவான் வந்து நின்றோம் கோது களமுடைய. கூவிக்கிட்டு இருக்கிறோம், வந்து வா எழுந்து வான்னு சொல்கிறோம். கோது களமுடைய, இன்னும் நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறாய், எழுந்திருக்கவே மாட்றையே. பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு. நாம் என்ன செய்ய போகிறோம்? பகவானை பாடி பறை கொள்ள வேண்டும். ஆகையினால் அது மட்டுமல்ல, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியே என்று சொல்லுகிறார். அதாவது கேசி என்ற ஒரு அரக்கன் குதிரை வடிவத்திலே பகவானை கம்சன் அனுப்பி வைத்த இந்த கேசி அரக்கனை பகவான் என்று அவனுடைய வாயை, மா என்று சொன்னால் பெரிசு வாய், பெரிய வாயாக இருக்கக்கூடிய அந்த மாவாய் பிளந்து அவனை மல்லரை மாட்டிய அந்த துஷ்டனை சம்ஹாரம் செய்து விட்டான். அது மட்டுமல்ல, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், தேவர்களுக்கெல்லாம் தேவன் அல்லவா, அவன்தானே அதாவது ஆதி மூலம். அப்படிப்பட்ட ஆதி மூலத்தை நாம் சென்று சேவித்தால், பாடி அவர்களை அழைத்தால் நிச்சயமாக ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவா என்று சொல்லுகிறார். நம்மை சேவிக்கிறார்கள், காலையிலே வந்திருக்கிறார்கள், புகழ்ந்து பாடுகிறார்கள் என்று இறைவன் நமக்கு அருள் பாலிப்பான். அவனுடைய அருள் நமக்கு எதிர்காலத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டுமல்லவா. வாருங்கள், துயிலெழுந்து வாருங்கள் என்று தன்னுடைய தோழியை அழைக்கின்ற அருமையான இந்த 8வது பாசுரம். நாளைய தினம் 9வது பாசுரமும் அதற்குண்டான சிறு விளக்கங்களையும் பார்க்க இருக்கிறோம். வணக்கம்.